மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றே என் வாழ்விலே உம்தாயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றே மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றே என் வாழ்விலே உம்தாயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றே என் வாழ்விலே உம்தயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். பாடும் மகிமையே மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றே என் வாழ்விலே உம்தயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? உந்தன் நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றே என் வாழ்விலே உம்தயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றே. நாமம் வாழ்த்தப்படட்டும். இயேசு என்கிற நாமம் உயர்த்தப்படுவதாக. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவர். ஓ ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று ஓ நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமம் பெரியதே. ஹல்லேலூயா. சந்தலலபகபரனனா சேரேலே பாபாயா. ஏ மாமாரமனா சம்பேமா. ஈரகந்தலா
பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். கிருபை மேலானதே, 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 ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே, 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 போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே, போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே, கிருபை மேலானதே, 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 பலவீன நேரங்களில் கிருபையின் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் கிருபை என்னை தாங்கிற்றே, பலவீன நேரங்களில் கிருபையின் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் கிருபை என்னை தாங்கிற்றே, கிருபை மேலானதே, 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 கஷ்டத்தின் நேரங்களில் கிருபையின் பலனானதே, கண்ணீரின் மத்தியிலும் கிருபை என்னை தாங்கிற்றே, கஷ்டத்தின் நேரங்களில் கிருபையின் பலனானதே, கண்ணீரின் மத்தியிலும் கிருபை
மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, ஓ கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஓ ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, 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 உம் கிருபை மேலானதே. ஒரு விசை கூட மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 63வது சங்கீதம் 3வது வசனத்திலே, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. அவருடைய கிருபை இல்லாம இந்த ஜீவன் இருந்தும் வீணானதுதான். அவருடைய கிருபை தான் நம்மை நிலை நிறுத்துகிறது. அவருடைய கிருபை தான் நம்மை உயர்த்தி வைக்கிறது. ஹல்லேலூயா. ஷாந்தலலமாண்டா கபரா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிருபை இல்ல அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றதாகத்தான் இருக்கும். ஆண்டவர் சவுலை குறித்து அப்படி சொன்னார், உனக்கு முன்னிருந்த சவுலை விட்டு என் கிருபையை விலக்கினது போல அப்படின்னு ஆண்டவர் சவுலை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவர் சவுலை விட்டு தன்னுடைய கிருபையை விலக்கினார். அதுக்கப்புறம் அவன் சிங்காசனத்துல தான் இருந்தான். ஆனா அந்த சிங்காசனத்துக்குரிய மரியாதை அவனிடத்தில் இல்லை, அந்த கணம் அவனிடத்தில் இல்லை. கிருபை இழந்தவனுடைய நிலை அதுதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது. இந்த உயிரை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது. சாகதேரலே மகாபாபாராயா லேம்ப்ரா கமனா சம்தரானனா. அதை நன்றாய் உணர்ந்த தாவீது எழுதுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஹல்லேலூயா.
கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஹalleluya. தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க சோதனை அதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க சோதனை அதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. என் மாம்சத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. என் மாம்சத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும். எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும். துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே.
ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. முழங்காலில் நின்று முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. முழங்காலில் நின்று முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. வருகை நாளதிலே உம்முடன் சேர்ந்திடவே. வருகை நாளதிலே உம்முடன் சேர்ந்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. 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 ஜெப சிந்தை எனில் தாருமே. ஓ ஜெப சிந்தை எனில் தாருமே. ஓ ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெப சிந்தை எனில் தாருமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்தீரவே. பொறுமையுடன் காத்திருந்தே ஜெபித்தீரவே. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அவர் அங்கே முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணினார். ஒரு பக்கம் அவருடைய சீஷர்கள் அவருடைய கண்கள் நித்திரை மயக்கத்தினாலே அவருடைய கண்கள் திறக்க கூடாதபடி அவர்கள் தூக்கத்தில் இருந்தார்கள். அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்தினார். ஆனால் அவர்களால் ஜெபிக்க முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்த பாரம் அவர்களிடத்தில் இல்ல.
ஆமென். நிறைய நேரத்துல ஒருவர் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறதுனால நம்மால ஜெபிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய இருதயம் கர்த்தரை பற்றின, நாம் ஜெபிக்கிற காரியத்தை பற்றின பாரத்தால் நிரப்பப்பட்டால் மட்டுமே நாம் ஆண்டவரை போல ஜெபிக்க முடியும். அந்த கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற அந்த இடத்திலே ஒரு தேவதூதன் தோன்றி அவரை அங்கே தேற்றினதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே இடத்தில் தான் கொஞ்சம் தள்ளி சீஷர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் அந்த தேவ தரிசனத்தை பார்க்கல, தேவ தூதனை பார்க்கல. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஜெபித்தார், அவர் அந்த தரிசனத்தை பார்த்தார். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், அவருக்காக ஒரு தூதன் இறங்கி வந்தான். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிக்கிறவர்களுக்காக, ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்காலில் நிற்கிறவர்களுக்காக வானத்தில் இருந்து ஆமென் கர்த்தர் தம்முடைய தூதனை அவர்களுக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளை அங்கே வாசிக்கும் போது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, சபையார் ஊக்கமாய் ஆமென் அவனுக்காக ஜெபம் பண்ணினார்கள். ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு ஆமென் பேதுரு இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தான். ஹல்லேலூயா, அவனுடைய கட்டுகள் கலன்று போனது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை கனம் பண்ணி ஆண்டவர் தூதனை நீங்கள் இருக்கிற இடத்தில் தானே கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியம் உள்ள வார்த்தைகள் இவைகள். ஹல்லேலூயா, ஜீவன் உள்ள வார்த்தைகள் இவைகள். ஒரே இடத்திலே, கெத்செமனே தோட்டத்தில் ஒரே இடத்திலே ஒருவர் தரிசனத்தை பார்க்கிறார். இன்னொரு கூட்டம் அங்கே தூங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் சிந்தித்து பார்க்கணும், நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலகட்டத்திலே பாரத்தால் நிரம்பி ஜெபிக்கிற ஆட்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பாரத்தினாலே வேதம் சொல்லுகிறது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும். அப்படிப்பட்ட பாரத்தினாலே நிரப்பப்படும்படி ஆமென் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாமே ஊற்றி ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லும், இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்தீருந்தே போராடி ஜெபித்திடவே. பொறுமையுடன் காத்தீருந்தே போராடி ஜெபித்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிரப்பிடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. சொல்லுங்க, ஜெபமின்றி ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெப சிந்தை எனில் தாருமே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேசரின் இரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அண்ணாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். ஓ அண்ணாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே
சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். ஏசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், சத்ருவினால் வருகிற பயத்தை என்று நாம் வாசிக்கிறோமே, அதுபோல சத்ருவினாலே விதைக்கப்பட்டிருக்கிற பயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சிந்தையிலே விதைக்கப்பட்டிருக்கிற அந்த பயங்கள் இந்த ஆராதனை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியே எடுக்கப்படுகிறது. பயங்கள் உங்களை விட்டு மாறுகிறது. ஆமென். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு விசேஷித்த ஒரு பலன், ஒரு விசேஷித்த ஒரு தைரியம் உங்களை நிரப்புகிறது. ஆமென். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல தந்தது. ஆமென். அவர் பயமுள்ள ஆவியை உங்களுக்கு அவர் கொடுக்கவில்லை. ஆமென். அன்பும் ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. ஹல்லேலூயா. மலைகள் ஹல்லேலூயா மாறாது. அநாதி அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். ஓ தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, ஓடும் காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, ஓடும் காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. அக்கினியின் அபிஷேகம், அக்கினியின் அபிஷேகம் சகல சகல ஜனத்தின் மேலும். ஓ அறுவடை காலமல்லோ, உம்மாவியால் நிரப்பணுமே. அக்கினியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும். அறுவடை காலமல்லோ, உம்மாவியால் நிரப்பணுமே. தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே
வல்லமையோடே வல்லமை வல்லமை தாக்குமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அண்ணல் கொண்டு உமக்காய் பெந்தைக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தைக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஓ அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டும் உற்றிடுமே உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது ஓ அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஓ அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே சதரா துலமா கமலா Hallelujah. Shadadara makababarahate lebrahamana shamdara malabaraba. வாய்களை திறந்து பேசுங்க. ஹalleluya. ஷெலே பராஷி அந்தலல மண்டயரா லிப்ரமான மகடாதீரவனா சம்தராவனா உடமானமான மாகமானராதியா துரமானவா. ஹalleluya. ஷெலே ரே மேகே பரா லிப்ரமான சம்தராவனா உடம் பிராடமானமான சம்தராவனா லிப்ரமான மௌரமாரா சம்தராவனா லிங்கடாதலாவராவனாவராவரா உடம் பிராடடாலலாவரா சம்தராவரா ரேகே பரு சபாரிஸ் லிப்ரமான ஹலாஷ் லக்ரஹண்டே கேலே மரா. ஹalleluya. 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 நீச்சலாலம் ஓ நீச்சலாலம் கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பின் அளவும் அல்ல, நீச்சல் ஆழத்தில். ஹalleluya. கூடா மரபஹ ஷெரே மகதரே மரகலா சந்தரா பகதிராயா லேப்ரஹவரு சபரவா ஹம்தனாவரேஸ் லிப்ரவாரவான மாரவா கவரு சபரவா. Hallelujah. Shandala
நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் என்று நாம் அவரை அழைக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறவர். துவங்கின அந்த விசுவாசத்தை பாதியில் விட்டு செல்லுகிறவரும் அல்ல. அவர் துவங்கின விசுவாசத்தை, அவர் துவங்கின நம்பிக்கையை அதை முடிய நடத்தி தருவதற்கு, முழுமைப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யாரை? யோசேப்பை. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா, ஆமென். ஏற்கனவே இருக்கிறது சிறைச்சாலைக்குள்ள, கட்டுகளின் மத்தியில, கழுத்துல கைகள் கால்கள் சங்கிலிகள் போடப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், அவனுடைய பிராணன் ஆமென் இரும்பிலே அகப்பட்டிருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகத்துல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அவருடைய வசனமும் இவனை புடமிட்டது. வசனம் அவனை அந்த நேரத்தில் தேற்றினது என்று அல்ல வேதம் சொல்லுகிறது, வசனம் அவனை புடமிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரம் உங்க பிரச்சனைகளோட சேர்ந்து ஆண்டவருடைய சோதனையும் அமைந்திருக்கும். அதை பார்த்து ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை வெறுக்கிறதற்காக இதை செய்கிறார் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். உங்களை ஒதுக்குகிறதற்காக செய்கிறார் என்று நினைத்து விட வேண்டாம். ஆமென். நீங்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்டால் உங்களுக்காக 4வது நபராய் வருவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக 4வது நபராய் வருவார். அற்புதங்களை செய்யும்படி உங்களுக்காக இறங்கி வருவார். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். வேதத்தில் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நான் கேட்ட காரியத்தை எனக்கு செஞ்சு தரல, ஆனா ஆத்துமாவிலே பலன் தருகிறார். நீங்க போக வேண்டிய இந்த பாதையை நீங்க தான் கடந்து போகணும். நீங்க இந்த போக வேண்டிய இந்த பாதையில உங்களுக்கு பதிலாக வேற யாரும் அல்ல, நீங்க தான் கடந்து போகணும். ஆனா நீங்க பார்க்காத ஒரு கால் தடம் உங்களுக்கு முன்னே நடந்து போகிறது. ஹல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு முன்னே நடந்து போகிற கர்த்தர். உங்களுடைய பாதைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர். உங்களுடைய வழிகளை ஆமென் நேராக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆத்துமாவிலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துகிறார். ஆத்துமாவிலே பலன் தருகிறார். நீங்க போயிட்டு இருக்கிற இந்த பாதை நிரந்தரமானதல்ல, கொஞ்ச காலத்திற்கு நிரந்தரமானதல்ல. ஒரு சில நாட்கள் மட்டுமே, ஒரு சில நாட்கள் மட்டுமே. அதற்கப்புறம் எனக்காக நீர் வைத்திருக்கிற ஒரு பாதை உண்டு. எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம் உண்டு. எனக்காக நீர் திறந்த ஒரு வாசல் உண்டு. தொடர்ந்து சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம்,
my household, we will serve you, O Lord. We will serve you, O Lord. We will serve you, O Lord. You are wonderful. You are mighty God. You are Prince of Peace. You are my everything. You are wonderful. You are mighty God. You are Prince of Peace. You are my everything. We love you. We worship you. We love you. We worship you. உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். சொல்லுங்க, உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ஒரு சில பிரச்சனைகளை நீங்க குடும்பத்தோட சேர்ந்து கடந்து போகிறது போல இருக்கலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் உங்க முழு குடும்பத்திற்குமே ஒரு கஷ்டகரமான ஒரு விஷயமாய் இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த சுமையை சுமக்க வேண்டியதாய் இருக்கலாம். ஆனால் இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்காக வாசல்களை திறக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஆமென் முன் சென்று செய்ய வேண்டிய சில காரியங்களை உங்களுக்காகவே ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பாதைகள் வேண்டுமானால் கஷ்டமாயிருக்கலாம். ஒரு சில நாட்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக சில காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வேத வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 12வது வசனத்திலே, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நீங்கள் திரும்பி பார்த்து, இந்த பாதையிலேயா நான் நடந்து வந்தேன் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ரீதியிலே ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருக்கும், அவருடைய வல்லமை உங்கள் மேல இருக்கும், அவருடைய கிருபை உங்க மேல இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. Thank you அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 22வது சங்கீதம்
நாம் வாசிக்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டுவிடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல் ஊற்றுண்டேன். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இன்றைய தின தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து
கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானிக்கவிருக்கிற இந்த வேத பகுதிகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரை, எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரை, நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும். நீர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரை எங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். எங்களுடைய மனக்கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாக அவதரித்து இந்த பூமியிலே 33.5 வருடங்கள் அவர் வாழ்ந்தார். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவமானது ஒரு உவமை அல்ல, அல்லது ஒரு எடுத்துக்காட்டு கதை அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திலே இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் என்கிறதான ஒரு இடத்திற்கு அவர் போகிறார். இந்த கப்பர்நகூம் என்று சொல்லும்போது இது மிகவும் பெரிய ஒரு பட்டணமாயிருந்தது. இயேசு கிறிஸ்து தாமே சொல்லி இருந்தார், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே. அப்படி இயேசு கிறிஸ்து இந்த கப்பர்நகூமை குறித்து பேசி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு ஊருக்குள்ளே, அந்த பட்டணத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில், இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வருகிறான். இந்த 100க்கு அதிபதி ஒரு இஸ்ரவேலன் அல்ல. இந்த 100க்கு அதிபதி ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதான ஒரு அதிகாரி. அதாவது 100 பேருக்கு அவன் தலைவனாயிருக்கிறான். இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவன் வைத்த வேண்டுதல் என்ன? அவனுடைய வேலைக்காரன், இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய், அப்படின்னா கையும் காலும் செயல்படாத ஒரு நிலையிலே அவன் வீட்டிலே கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இந்த 100க்கு அதிபதியினுடைய சுபாவத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தன்னிடத்திலே வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரன் கொடிய அவஸ்தைப்படுகிறதை பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிடாமல், அல்லது அந்த வேலைக்காரன் எனக்கு வேண்டாம் என்று தள்ளிவிடாமல், அல்லது அவனுடைய வாழ்க்கையை ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதோடு முடித்து விடாமல், அந்த பிரச்சனையை, அந்த வியாதியை குணமாக்கும்படி இந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வருகிறான். இந்த காலத்தில் வேலையாட்கள், அதாவது வேலை செய்கிறவர்கள், ஏதாவது அவருடைய சரீரத்திலே பலகீனம் இருக்குமே ஆனால், வியாதிகள் இருக்குமே ஆனால், அவனை வேலை பார்க்கிற இடத்திலே யாரும் வைத்துக் கொள்ளுகிறதில்லை.
ஏனென்று சொன்னால் அவன் மூலமாக வேற ஏதும் பிரச்சனைகள் அந்த நிறுவனத்திற்கு வந்துவிடுமோ என்கிற கலக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த நூற்றுக்கதிபதியை பாருங்கள், அவன் கொடிய வேதனைப்படுகிற ஒரு மனுஷனாய் இருந்த போதிலும் அவனுக்காக சிரமம் எடுத்து ஆண்டவரிடத்திலே வந்து அவன் ஜெபிக்கிறதை, வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் அப்படி வேண்டிக் கொண்ட போது நாம் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? 7வது வசனத்திலே வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். இயேசு கிறிஸ்து உடனடியாக அந்த நூற்றுக்கதிபதிக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்கவில்லை. அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து அவர் ஆலோசித்துக் கொண்டிருக்கவில்லை. பதிலாக அவனுக்கு கொடுத்த மறுமொழி என்னவென்றால், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். நீங்க நன்றாக கவனித்து பார்த்தால் இந்த நூற்றுக்கதிபதி இயேசுவை வீட்டுக்கு அழைக்கவில்லை, வீட்டுக்கு வர வேண்டும் என்று இயேசுவின் இடத்திலே சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தாமே அந்த நூற்றுக்கதிபதியின் இடத்திலே சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லி. இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார் என்றால், அதாவது நிறைய நேரங்களிலே நாம் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே நம்முடைய மனதுக்குள்ளே கேள்விகள் இப்படி வரும். அதாவது இந்த ஜெப குறிப்பு நிறைவேற இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ, அல்லது இந்த குறிப்புகள் நிறைவேற இன்னும் எத்தனை நாட்கள் ஆகுமோ என்று சொல்லி பிசாசானவன் நிறைய சந்தேகங்களை நமக்குள்ளே எழுப்புகிறது உண்டு. ஆனால் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு காரியத்தை நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்பீர்களானால், நீங்கள் கேட்கிறதை பார்க்கிலும் ஒரு படி மேலாக உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நூற்றுக்கதிபதி, என்னுடைய வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லித்தான் அவரை வேண்டிக் கொண்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவனை விட ஒரு படி மேலே போய், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த காரியங்களுக்கு துரிதமாய் பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஏன் நீங்கள் ஆண்டவர் தாமதமாக பதில் கொடுக்கிறவர் என்று நீங்கள் நினைக்க வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் தாமதமாக பதில் கொடுக்கிறவர் அல்ல. பாருங்க, பல நாட்களாக பல வருஷங்களாக கூட அந்த மனுஷன், அந்த வேலைக்காரன் திமிர்வாதமாய் அவன் என்ன செய்திருக்கலாம்? கிடந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அந்த பிரச்சனையை கொண்டு வந்த பொழுது உடனடியான தீர்வு அங்கே கிடைக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரிடத்திலே வரும்போது நமக்கு உடனடியான தீர்வு கிடைக்கிறது. ஒருவேளை சில காரியங்கள் ஆண்டவர் தாமதமாக்கலாம், சில காரியங்கள். ஏனென்றால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு நீ என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறவர் அல்ல. நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் ஈசாக்க கொடுக்கிறதற்கு ஆபிரகாமுக்கு 25 வருடம் எடுத்தாரே, அதுபோல எனக்கும் எடுத்து விடுவாரோ என்கிற ஒரு கலக்கத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம்? போய் ஜெபத்திலே அமருகிறோம். அதனாலே தான் நிறைய நேரங்களிலே நம்மால் பதில்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் தான் நிறைய நேரங்களிலே அவிசுவாசமாய் நம்பிக்கையற்ற நிலைமையிலே நாம் ஜெபத்தை விட்டு கடந்து வருகிறோம். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களோடு நான் இன்றைக்கு சில காரியங்களை மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, உங்களுடைய வாய், உங்களுடைய வார்த்தைகள், வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள் மிகவும் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் உருவாக்கும் சக்தி கொண்டதாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை நீங்க வாசிக்கும் போது ஆதியாகமத்திலே அங்கே ஏசா யாக்கோபை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். ஏசா வேட்டையாடி விட்டு ஒரு நாள் களைப்போடு வந்த பொழுது யாக்கோபு அங்கே பயிற்றங்கூழ் காய்த்து கொண்டிருக்கிறார்.
யாக்கோபு அந்த கூழ் காய்ச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஏசா பசியோட வருகிறார். தன்னுடைய சகோதரன் கூழ் காய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ ஏசாவுக்கு நிறைய பசி, அதிகமான பசி அவருக்கு இருக்கிறது. இப்போ இந்த ஏசா என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த கூழிலே கொஞ்சம் குடிக்கிறதற்காக யாக்கோபினிடத்திலே கேட்டார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏசா யாக்கோபின் இடத்துல கூளை கேட்டார். கூளை கேட்டவுடனே யாக்கோபு மிகவும் தந்திரமுள்ள ஒரு மனுஷன், மிகவும் யோசிக்கக்கூடிய ஒரு மனுஷன். இந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான், நீ உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை என்னிடத்தில் விற்று போடு, அப்போ நான் இந்த கூளை உனக்கு என்ன செய்வேன், தருவேன் என்று சொல்லி அங்கே யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ ஏசா என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, சற்றும் யோசிக்காமல், நான் இங்கே பசியிலே சாகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு அப்படின்னு சொல்லி, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாயின் வார்த்தையை பயன்படுத்தி அதை அசட்டை பண்ணினான். பெரியவர்களை கூப்பிட்டு ஒரு பத்திரம் போல் எழுதவில்லை, அல்லது 4 நபர்களை கூப்பிட்டு உட்கார்ந்து அதை பேசி முடிவெடுக்கவில்லை. வாயை பயன்படுத்தி இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லி அதை அற்பமா எண்ணினபடியினாலே, அதை அசட்டை பண்ணினபடியினாலே இந்த ஏசா அவனுக்கு சொந்தமான சேஷ்ட புத்திர பாகத்தை கடைசி வரையும் பெற முடியாமலே போய்விட்டது. பாருங்க, வெறும் வாயின் வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னதற்காக, வெறும் வாயின் வார்த்தைகளை பயன்படுத்தி அறிக்கையிட்டதற்காக அவனுடைய சேஷ்ட புத்திர பாகம் அவனை விட்டு என்ன செய்தது, பறிபோனது. இதுதான் வாயின் வார்த்தைகளுடைய வல்லமைகள். அதனாலதான் தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் மிகவும் கவனத்தோடு பேச வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்களுடைய வாயின் வார்த்தையில தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. ஆமென். உங்களுடைய வார்த்தையை நீங்கள் சரியாய் கையாள வேண்டும். உங்களுடைய வார்த்தையை நீங்கள் சரியாய் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் உருவாக்கக்கூடிய சக்தி உள்ளதாய் இருக்கிறது. உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் அப்படியே காரியங்களை நடப்பித்து விடும். இது போல நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நேரம் செலவழித்து முழங்கால் படியிட்டு அல்லது நின்று அல்லது உட்கார்ந்து அவருடைய சமூகத்தில் இருந்து நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் கனமுள்ள வார்த்தைகள். பாருங்க, இந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சொன்ன அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறான், என் வேலைக்காரன், ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்க, இந்த 100க்கு அதிபதி நான் ஏற்கனவே சொன்னது போல இவன் அந்த ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவன். ரோம அதிகாரியாகிய இந்த மனுஷன் ஆண்டவரே என்று சொல்லி யாரையும் கூப்பிடவே முடியாது. ஏனென்றால் இந்த ரோமாபுரியர்களுக்கெல்லாம், இந்த ரோம அதிகாரிகளுக்கெல்லாம் தலைவனான டிபேரியஸ் ஜூலியஸ் சீசர் அகஸ்டஸ் என்பவரை தான் இவர்கள் ஆண்டவரே என்று சொல்லி அழைப்பார்கள், கடவுளே என்று சொல்லி அவர்களை வணங்கி வருகிறவர்கள். ஆனால் இந்த மனுஷன் இயேசுவே ஆண்டவர் என்பதை நன்கு அறிந்தவனாயிருந்தான். இயேசுவே ஆண்டவர் என்பதை நன்கு உணர்ந்தவனாயிருந்தான். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரும் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே எதையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். யோபு பக்தன் அப்படித்தான் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அந்த யோபு பக்தன் சொல்லுகிறானே. அதே போல தேவ பிள்ளைகளாகி நாம் ஒரு விஷயத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இனி வாய்ப்பே இல்லை என்றாலும் கூட என் தேவனால் ஒரு வழி திறக்க முடியும், என் தேவனால் ஒரு பாதை திறக்க முடியும் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு வேண்டும், ஆழமான ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மனுஷனை பாருங்க, அங்க சொல்லுகிறார், ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். இயேசு சொன்னார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். உடனடியான பதிலை இயேசு அங்கே தருகிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் தாமதமாக பதில் தருவார் என்று சொல்லி நீங்கள் தவறான எண்ணம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய மேய்ப்பன், அவர் நமக்கு நன்மையானதை சரியானதை சரியான நேரத்திலே தருகிறவராயிருக்கிறார். சில காரியங்களை அவர் நாம்
நினைத்த நேரத்திலே தருகிறதில்லை. அதனாலே நாம் நினைக்கிறோம் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாம் அவர் தருகிறதில்லை என்று சொல்லி நாம் சில நேரங்களில் நினைக்கிறோம். அப்படி அல்ல. சில காரியங்களை ஆண்டவர் அதின் காலத்தில் உங்களுக்கு தந்தால்தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை தான் இது. ஒரு மூத்த குமாரன், அப்புறம் ஒரு இளைய குமாரன் இருந்தான். இந்த இளைய குமாரன் தனக்கு வரவேண்டிய அந்த பாகத்தை, ஆஸ்தியை அவன் பிரித்து கேட்டான். ஆஸ்தியை தகப்பனிடத்திலே பிரித்து கேட்ட பொழுது இந்த தகப்பன் ஆஸ்தியை அவருக்கு கொடுத்து விட்டார். அந்த இளைய குமாரனுக்கு கையில வைத்திருந்த இந்த ஆஸ்தி இவனை வெகு தூரம் கொண்டு போனது. அநேக தவறான நண்பர்களோடு உண்டான பழக்கத்தை அவனுக்கு கொண்டு வந்தது. இந்த ஆஸ்தி காலத்திற்கு முந்தைய ஆசீர்வாதங்கள், காலத்திற்கு முந்தைய காரியங்கள் எல்லாம் நம்மை தவறான பாதையில் தான் கொண்டு போகும். அதனாலதான் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு சரியான நேரத்தில் தருவதற்காக கால தாமதம் செய்கிறார். மற்றபடி ஆண்டவர் நம்முடைய தேவைகளை உடனுக்குடன் சந்திக்க, நம்முடைய வியாதிகளை உடனுக்குடன் சுகமாக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 13வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எதை நினைத்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியம் தாமதமாகும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நிறைய நேரங்களில் தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கஷ்டமான நேரங்களில், இடுக்கமான நேரங்களில், ஆபத்து நேரங்களிலே ஆண்டவரை நோக்கி இவர்கள் மன்றாடாமல் கடன் கொடுக்கிறவர்களுடைய வீடுகளை தேடி போகிறார்கள். ஆமென். உதவி கிடைக்கும் என்று சொல்லி மனிதர்களுடைய ஆமென் பேச்சை நம்பி போகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஆபத்து காலத்திலே ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால், உங்களுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்குமே ஆனால், நிச்சயமாய் அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இது போன்ற ஆபத்து நேரங்கள், கஷ்டமான நேரங்கள், நெருக்கமான வேலைகள் நமக்கு வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், இந்த கஷ்டமான நேரத்திலே ஆண்டவரை தேடினால் அவர் நமக்கு பதில் கொடுக்கவா போகிறார்? அதைவிட ஒரு கடன் கொடுக்கிற ஒரு மனிதனிடத்திலே போனால் அந்த மனுஷன் கேட்டவுடனே நமக்கு அந்த கடனை, அந்த பணத்தை தந்து விடுவானே. இந்த பெரிய ஒரு ஆட்களிடத்திலே போனால் அந்த மனிதர்கள் நம்முடைய தேவைகளை சந்தித்து விடுவார்கள் என்று சொல்லி அநேக நேரங்களிலே கர்த்தரை நம்புவதை பார்க்கிலும், நான் திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தரை நம்புவதை பார்க்கிலும் மனுஷர் பேரிலே பற்றுதலாயிருந்து அவர்களை நம்புகிறதை நிறைய நேரங்களில் பார்க்கிறோம். ஒருவேளை மனுஷனிடத்தில் இருந்து சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்களே ஆனால், இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார்? ஆமென். நம்பிக்கை மனுஷன் மேல் அல்ல, உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வரட்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை மனுஷன் மேல் அல்ல, உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வரட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, அதாவது நாம் தியானித்த அந்த முந்தைய வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனிக்கும் போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏதோ நமக்காக காத்திருக்கிறது போல ஆண்டவர் அங்கே செயல்படுகிறார், உடனடியாக செயல்படுகிறார். நம்ம எப்பதான் ஆண்டவர்கிட்ட கேட்போம், நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று துடிக்கிறது போல இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த வசனத்தை அப்படித்தான் பார்க்கிறேன். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி அவர் ஆவலாயிருக்கிறார். உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஆனால் உதவி செய்கிற ஆண்டவரை விட்டு, உங்களுக்காக பெரிய ஆசீர்வாதத்தை கையிலே வைத்திருக்கிற ஆண்டவரை விட்டு, ஆமென், மனிதர்களிடத்திலே போகும்போது, பிறரிடத்திலே போகும்போது எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை. சில நேரங்களிலே அவமானம் நமக்கு மிஞ்சுகிறது, சில நேரங்களிலே நிந்தைகள் மட்டுமே நமக்கு கிடைக்கும்.
கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் எதையும் எப்படியும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆமென். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய நம்பிக்கை மனுஷன் மேலே இருந்து இந்த நாளிலே கர்த்தர் மேலே மாறுவதாக. இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்று சொன்ன உடனே இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. நம்ம அதை வாசிக்கலாம். 8வது வசனம். ஆமென். 9வது வசனத்தை 8, 9, 10 3 வசனங்களை நம்ம சேர்த்து வாசிக்கலாமா? நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையே எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது என்று இந்த நூற்றுக்கு அதிபதி அறிந்திருந்தான். தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு அதை அறிந்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென். இவ்வளவு வருஷமும் தடையாயிருக்கிற காரியங்கள் மாறும். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்களுடைய தேவைகள் ஒரு நொடியிலே சந்திக்கப்படும். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பல நாட்களாய் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வியாதி உங்களை விட்டு மாறும். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அன்றைக்கு ஆமென், சுற்றி இருந்த அந்த கூட்ட ஜனங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கு, அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு தெரிந்திருந்தது. என்னவென்று சொன்னால், ஆமென், ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், வெளிச்சம் உண்டாக கடவுதன் தானே சொன்னாரு. வெளிச்சம் வந்ததே. சூரியனையும் சந்திரனையும் வாயின் வார்த்தைகளை கொண்டளவா உண்டாக்கினார். ஆமென். பூமியின் மேல், நிலப்பரப்பின் மேலே இருக்கிற தண்ணீர்களை வாயின் வார்த்தையை சொல்லி அல்லவா அதையெல்லாம் ஒரு ஓரத்திலே அவர் ஒதுக்கினார். ஆமென். கனிகளையும் விதைகளையும் கொடுக்கக்கூடிய மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் வாயின் வார்த்தையினால் அல்லவா ஆண்டவர் உருவாக்கினார். மிருக ஜீவன்களை வாயின் வார்த்தைகளை பயன்படுத்தி தான உருவாக்கினார். இந்த தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்கிற விசுவாசம் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இருந்தது. ஆமென். அதே போன்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். நாம் எல்லாரும் ஆதியாகமத்தை நன்கு வாசித்தவர்கள், பல முறை அதை வாசித்திருக்கிறோம் அல்லவா? 1வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே, ஆமென், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொன்னதாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த வார்த்தையை சொன்ன அதே வாயின் மூலமாக ஆண்டவர் உங்களுடைய வியாதியை மாற்றுவார். அந்த வார்த்தையை சொன்ன அதே வாயின் மூலமாக உங்களுடைய பிரச்சனையை மாற்றுவார். யாருக்கு தெரியும்? ஆமென். அவர் பேசக்கூட தேவையில்லை, அவர் பார்த்தாலே போதும் உங்களுடைய சூழ்நிலை மாறும். அந்த திரு கண்களின் மூலமாய் உங்களுடைய குடும்பத்தை பார்த்தாலே போதும். ஆமென். உங்களுடைய பிள்ளைகளை பார்த்தாலே போதும், உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்தாலே போதும். நான் சொல்லுகிறேன், அவர் பேசக்கூட அவசியம் இல்லை. ஆமென். அந்த திரு கண்களினாலே, அக்கினிமயமான அந்த கண்களினாலே நம்மை பார்த்தாலே போதும், எல்லாம் சரியாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. எவ்வளவு நம்பிக்கையாக, எவ்வளவு விசுவாசம்
விசுவாசமாக இந்த மனுஷன் இதை சொல்லி இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஆச்சரியப்படுத்தின வார்த்தைகள். அது மட்டுமல்ல, அடுத்து வர்றாரு பாருங்க முக்கியமான விஷயத்திற்கு. அந்த வசனத்துல 9:10 நம்ம வாசித்தோம். 9வது வசனத்துல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். ஆமென். எனக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு மேல அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. இவனுக்கு கீழே இருக்கிற சேவகர்கள் இருக்கிறார்கள். ஒருவனை போ என்று சொன்னால் அவர்கள் போவார்கள், மற்றொருவனை வா என்று சொன்னால் அவர்கள் வருவார்கள். ஒரு வேலைக்காரனை பார்த்து இதை செய் என்று சொன்னால் அது என்ன வேலையா இருந்தாலும் அந்த வேலைக்காரன் செய்து தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே எனக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அப்படியே நிறுத்திவிட்டார். இந்த 9வது வசனத்திலே இந்த நூற்றுக்கதிபதி என்ன சொல்ல வருகிறார், எதற்காக தன்னுடைய வேலைக்காரர்களை பற்றியெல்லாம் சொல்லுகிறார் என்று நாம் ஒரு சில நிமிடங்கள் சிந்தித்து பார்ப்போம். அதாவது இந்த நூற்றுக்கதிபதி சொல்றாரு, ஒருவனை வா என்றால் வருகிறான், மற்றொருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை இதை செய் என்றால் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த வார்த்தையை நிறுத்தி கொண்டார். நிறுத்தி கொண்ட உடனே அதுக்கப்புறம் எதுவும் பேசல. இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார்? மிகவும் ஆச்சரியப்படுகிறார். 10வது வசனத்தில் ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன காரியம் இதுல இருக்கிறது? வேலைக்காரனை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். உடனே இயேசு சொல்லுகிறார், ஓ இது போல ஒரு பெரிய விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி. நன்றாக கவனியுங்கள். அதாவது இந்த நூற்றுக்கதிபதி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. என் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற சேவகர்களும் இருக்கிறார்கள். ஒருத்தனை போன்னு சொன்னா போறான், இன்னொருத்தனை வான்னு சொன்னா வர்றான், ஒருத்தனை பார்த்து இதை செய்யன்னு சொன்னா செய்யறான். ஆனா என்னுடைய வேலைக்காரன் இருக்கானே, அந்த வேலைக்காரனுக்குள்ள இருக்கிற வியாதிய நான் போன்னு சொன்னா அது போகாது, அது நீங்க சொன்னாதான் போகும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட மறைமுகமா சொல்றான். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு நுணுக்கமாய் ஆண்டவர் கவனிக்கிறாருன்னு. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய வார்த்தைகளை மட்டுமல்ல உங்களுடைய இருதயத்தையும் சேர்த்து ஆராய்ந்து பார்ப்பார் ஆண்டவர். இந்த நூற்றுக்கதிபதி சொல்றான், ஆமென், நான் இப்படி சொன்னா செய்யறதுக்கு, வேலை பார்க்கறதுக்கு, போறதுக்கு வர்றதுக்கு எத்தனையோ சேவகர்கள் இருக்காங்க. ஆனா இந்த வியாதியை நான் போன்னு சொல்ல முடியாதே, என்னோட வேலைக்காரனுக்கு வந்த இந்த வியாதியை நான் போன்னு சொன்னா அது போகாது. ஆனா அந்த வியாதி கீழ்ப்படியணும், அது உம்முடைய வார்த்தையை கேட்டு மட்டும்தான் கீழ்ப்படியும் சொல்லி சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து பயங்கர ஆச்சரியப்பட்டு பின்னாக இருக்கிற இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் பார்த்து இயேசு சொன்னார், ஆமென், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல, இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கல என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் இப்படிப்பட்ட மனநிலை வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படாத காரியங்கள், ஆமென், சுகமாக்கப்படாத வியாதிகள், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். வேலை தேடிக்கொண்டிருக்கலாம், நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கலாம். அந்த வேலை தேடிக்கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பேசினா போதும், உங்களை சேர்க்கவே மாட்டேன்னு சொன்ன கம்பெனியில கூட உங்களை கண்டிப்பா சேர்த்து கொள்ளுவாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாகவே அந்த கம்பெனிக்குள்ள அனுப்புவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சார்பா பேசணும்னு சொல்லி அந்த மேனேஜர் கிட்ட ஆண்டவர் இடைபடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக பேசுவார். உங்களுக்காக தம்முடைய தூதர்களை ஆண்டவர் இறக்கி அவர் காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்து இதை கேட்டு ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியப்பட்டுட்டு இஸ்ரவேலருக்குள்ளேயும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை என்ன செய்யல, காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. இப்பதான் தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் ஒரு அடி அடிக்கிறது போல, கொஞ்சம் அவர்களை டைட் பண்றது போல என்ன செய்யறாரு, பேசுறாரு. இந்த இஸ்ரவேல் அல்லாத ஒரு மனுஷன், புறஜாதியான ஒரு மனுஷன், இந்த மனுஷனுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குன்னா
உங்களுக்காகவே வந்த என் மேல் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் மறைமுகமாக அந்த இஸ்ரவேலரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்தும் ஆண்டவர் அதையே தான் கேட்கிறார். எங்கே உன்னுடைய விசுவாசம்? ஹல்லேலூயா. இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கல. எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க, என்னை சுட்டி சுட்டி வருகிறாங்க, ஆயிரக்கணக்கில் என்னோடு கூட இருக்கிறாங்க. ஆனா அவங்களாம் இப்படி அற்புதங்களை பெறலையே. இன்னைக்கு தான் வந்தான், ஜெபம் பண்ணா, என்னை யாருன்னு தெரிஞ்சு ஜெபம் பண்ணா, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். அதே போல தேவ பிள்ளைகளாகிய நாம் சிந்தித்து பார்க்கணும். சில நேரங்கள் நாம் அதிகமாக நாம் பல வருஷமாய் ஆண்டவரை தேடுகிற பட்சத்தில் சில நேரங்கள் ஆண்டவரை பற்றின சலிப்பு நமக்கு வரக்கூடும். அது பிசாசினால் வரக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அந்த சலிப்பு எப்படி வரும் என்று சொன்னால், ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வசனம் துவங்கும் போதே அதனுடைய முடிவும் என்ன இருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு சலிப்பு, இது தெரிஞ்ச வசனம் தானே, இது தெரிஞ்ச வசனம் தானே, இது நமக்கு மனப்பாடமான வசனம் தானே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு சலிப்பு தட்டுகிற ஒரு நிலை வரும். அதனாலே நிறைய நேரங்களில் ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் நாம் என்ன செய்கிறோம், போகிறோம். அதற்கான அதுவும் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது. அதுபோல ஜெபிக்கும் போதும் ஆமென், அப்படிப்பட்ட சில நேரங்களில் மனமேட்டிமையான ஜெபங்கள் நம்மை அறியாமல் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அதனாலும் சில நேரங்களில் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற முடியாமல் போகிறோம். ஆமென். நம்முடைய துவக்க காலத்திலே நமக்கு அவ்வளவு அற்புதங்களை செய்திருப்பாரே ஆனால், நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே அவ்வளவு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருப்பாரே ஆனால், இப்ப ஏன் கேட்க மாட்டார்? இப்ப அதை விட அதிகமாக அல்லவா நம்மிடத்திலே ஜெபத்தை கேட்க வேண்டும். ஏன் ஜெபத்தை கேட்கவில்லை என்றால் அதற்கு காரணம் நாம் தான். இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட நான் விசுவாசத்தை பார்க்கல. நீங்க எல்லாரும் இஸ்ரவேலர் தான். இயேசு கிறிஸ்து சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ள, இஸ்ரவேலரை கை காமிச்சு அவங்கள பார்த்து சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ள இப்படி ஒரு விசுவாசம் இல்லையே. இந்த புறஜாதியான இந்த மனுஷனுக்கு இருக்கிறதே, மனுஷ அதிகாரத்தை நம்பி வாழுகிற ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதே. ஆனா எப்பொழுது என் வசனத்தை கேட்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பு, ஆதியில ஆண்டவரிடத்துல கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை ஆமென் இன்னும் அதிகப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நிறைய காரியங்களை நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களை அதிர்ச்சியாக்கி இருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் உங்களை அதிர்ச்சியாக்கி இருக்கிறார். ஆனா இப்ப எதுவுமே அப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழவே இல்லை, அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கல. ஆமென். நம்முடைய விசுவாச குறைவுகள் தான், நம்முடைய நம்பிக்கை குறைவுகள் தான் அதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம். இந்த நாள்ல அப்படிப்பட்ட விசுவாச குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றும்படியாக கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, ஒருவேளை உண்மையில இருக்கிற நம்பிக்கை, உண்மையில இருக்கிற விசுவாசம் எனக்குள்ளே இருந்து குறைந்திருக்குமே ஆனால், ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்க. வாய்களை திறந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 11வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யார் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்? நீங்களும் நானும் தான் ராஜ்யத்தின் புத்திரர். நம்மைத்தான் ஆண்டவர் ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்லுகிறார். ஆனால் கிழக்கிலும் மேற்கிலும் அநேகர் வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் என்ன செய்வார்களாம்? பந்தியிருப்பார்களாம், பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெறுவார்கள். ஆனால் ராஜ்யத்திற்குரியவர்கள், ராஜ்யத்தின் புத்திரர்களாகிய நாம் என்ன செய்வோமா? புறம்பான இருளிலே தள்ளப்படுவோம் என்று இயேசு சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லை. ஒரு புறஜாதிக்கு இருக்கிற விசுவாசம் கூட அநேக நேரத்தில் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆமென் இல்லாமல் இருக்கிறது. இதை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று விசுவாசத்தோடு ஏன் நம்மால் சொல்ல முடியவில்லை?
நமக்கு வந்திருக்கிற வியாதியை என் கர்த்தர் இதை மாற்றுவார் என்று ஏன் நம்மால் சொல்ல முடியவில்லை? கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் மருத்துவத்திற்கு எப்பொழுதுமே எதிராளிகள் அல்ல. தவறாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாம். என்னதான் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் சுகம் தருகிறவர் யார்தான்? ஆண்டவர் தான். அதனால் சிறிய காரியங்களுக்கானாலும் பெரிய காரியங்களுக்கானாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க, கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவரிடத்தில் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் என்று ஆமென் விரும்புகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்வது எவ்வளவு ஆசீர்வாதமானது தெரியுமா? எவ்வளவு ஆசீர்வாதமானது. ஆமென். சில நேரங்களில் நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த காரியங்கள் ஏன் நடைபெறவில்லைன்னா ஆண்டவர் அதை தடுக்கிறார்னு அர்த்தம். அது தேவையில்லைன்னு சொல்லி ஆண்டவர் தடுக்கிறார் அர்த்தம். சில காரியங்கள் நடைபெறவில்லை என்றாலும் நம்ம மனதுக்குள்ள ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். அது நிச்சயமாய் நடக்கும். அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் நடக்கும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்வார்? பேசிக்கொண்டே இருப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ சிறிய காரியத்துக்கும் பெரிய காரியத்துக்கும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்க இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாக. விசுவாசம் என்பது என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் என்ன பெற்றார்கள்? நல்ல சாட்சிகளை பெற்றார்கள். தேவனுக்கு மகிமை கொடுக்கிற, தேவனுக்கு மகிமை உண்டாக்குகிற சாட்சிகளை நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? பெற்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 13வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இயேசு கிறிஸ்து அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொன்னார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா, ஆமென். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே. என்ன விசுவாசித்து வந்தார்? ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை, எதை விசுவாசித்தாரோ அதே மாதிரியாக ஆண்டவர் அவருக்கு செய்து முடிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார், உன்னுடைய விசுவாசம் என்ன என்று கேட்டால் நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு திமிர்வாதக்காரனை, கட்டிலே கிடத்தப்பட்டிருக்கிற ஒரு திமிர்வாதக்காரனை அந்த கட்டிலோட தூக்கி கொண்டு வந்து கூரையை பிரித்து உள்ளே இறக்கினார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அப்படின்னு வாசிக்கிறோம் வேத புஸ்தகத்துல. அந்த 4 பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாரு. அந்த திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இல்லை, ஆனா இந்த 4 பேருக்கு விசுவாசம் இருந்துச்சு. ஆமென். உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஒருவருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அவர்களுக்கு விசுவாசம் தேவையில்லை, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதுமானது. செங்கடலுக்கு விசுவாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மோசேக்கு இருந்தா போதுமானது. ஹல்லேலூயா, ஆமென். பெரிய பெரிய காரியங்கள் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனா உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? சில நேரங்களில் விசுவாசம் பலவீனப்பட்டு போகும். சில நேரங்களில் நடக்குமா நடக்காதா என்கிற கேள்விகள் அதிகமாய் நமக்குள்ளே வர துவங்கும். ஆனா இந்த மனுஷன் விசுவாசித்து வந்தான். இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும், என்னோட வேலைக்காரன் சொஸ்தமாவன். அவன் விசுவாசிச்சு வந்தான். அதே போல அவனுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் செய்து கொடுத்தார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் உங்களுடைய விசுவாசம் என்ன என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரியா? விசுவாசத்தோடு வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். விசுவாசம் இல்லாம யாராவது வந்து அற்புதத்தை பெற்றாங்க அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை. அப்படி யாருக்கும் ஆண்டவர் செய்யல. யார் விசுவாசிச்சாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அற்புதத்தை செய்கிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் எப்படிப்பட்ட சாட்சிகளை பெற்றார்கள்? நல்ல சாட்சிகளை அவர்கள் பெற்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய காரியத்திலிருந்து சில பகுதிகளை நாம் தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரிந்திருந்தாலும் இந்த சம்பவத்துக்குள்ளே இருந்து ஆண்டவர் நம்மோடு பேசின காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம்.
அப்படி இருக்கிற இடங்களை ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். விசுவாச குறைவுகள் மாறணும், விசுவாச குறைவுகள் மாறணும், அவிசுவாசமான வார்த்தைகள் மாறணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவிசுவாசமான வார்த்தைகள் என்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவைகள் எல்லாம் நம்மை விட்டு மாறணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்கள் நடுவிலே நீர் அசைவாடினதற்காக, இடைப்பட்டதற்காக, எங்களோடு பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் விசேஷமாக இந்த 100க்கு அதிபதியின் சம்பவத்திலிருந்து எங்களோடு நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவர் நீர் எதையும் துரிதமாய் செய்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்கிற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் வேகமாக துரிதமாக பதில் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக எல்லை பட்டணத்திலே ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களும் இயேசுவின் அன்பை உணர, இயேசுவின் அன்பை ருசிக்க ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வேதம் சொல்லுகிறது, இரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள தேவன் அவர்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் பங்குள்ளவர்களாய் மாற தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வாசித்த வசனத்தின்படி ஆண்டவரே, அவர்களும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு அவர்கள் பந்தியிருக்கத்தக்க ரீதியிலே தேவன் அவர்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, எங்களையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக, எங்களையும் நீர் தகுதிப்படுத்துவீராக. இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஆண்டவரை தேவ பிள்ளைகள் ஒரு விஷயம் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தவர்களை ஆசீர்வதியும். நல்ல பலனை நீர் தாரும் சரீரத்திலே. ஆண்டவர், உம்முடைய கிருபைகளால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.